ஹாய், இட்ஸ் மீ நித்யா யூ. எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கதை என்ன பார்த்தீங்கன்னா, குபேரின் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விருந்து வைக்கிறதா சொல்லி சிவபெருமான் பார்வதி எல்லாத்தையும் கூப்பிடலாம் விருந்துக்கு அப்படின்னு சொல்லி வந்தப்போ சிவன் சொல்கிறாங்க, கணேஷனை வேணால் அனுப்பி வைக்கலாம், நமக்கு இங்கே கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது கைலாயத்தில், அந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணேஷன் கிட்டே சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி குபேரன் வீட்டில் வந்துட்டு விருந்து இருக்கான், நீ போய் சாப்பிட்டுட்டு வா, போய் வந்துட்டு உன்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்துட்டு பண்ணிட்டு வா அப்படின்லாம் நிறைய சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கணேஷனும் போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்துட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்துட்டு பசியே தீரவே இல்லை. பாயாசம் சாப்பிட்டு பாயாசம், சாப்பாடு, குழம்பு, தயிர், மோர், ரசம், பொரியல், அவியல் எல்லாமே சாப்பிட்றாரு. ஸ்வீட்ஸ் எல்லாமே சாப்பிட்டு வந்துட்டு அவருக்கு பசி தீரவே இல்லை. ரொம்ப பசிக்குது, இன்னும் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்தையுமே அவர் நல்லா சாப்பிட்றாரு. ஒரு திங்ஸ் கூட விடாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்றாரு. ஆனாலும் பசி தீரவே இல்லை. இப்போ விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ குபேரன் வந்துட்டு சொல்கிறாங்க, கணேஷன் எவ்வளோ சாப்பாடு கொடுத்தும் வந்துட்டு பசி நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ பார்வதி அம்மா வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு பாயசம் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட உடனே கணேஷன் சொல்கிறாரு, எனக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சிங்கம்மா, பசி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. இப்போ சிவபெருமான் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ சாப்பாடு என்னென்ன கொடுக்குறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க முக்கியமே இல்லை, அதை நீங்கள் எவ்வளோ பாசத்தோடு அக்கறையோடு ஒருத்தங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்றதான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிச்சு நம்ம பண்ணிட்டு என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விருந்து முடிஞ்சிட்டு கணேஷர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு அந்த ஒரு மூஞ்சூர் வாகனம் இருக்குள்ள எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அவரை பார்த்து சிரிக்கிறாரு. இந்த குட்டி மூஞ்சூரில் நீங்கள் வந்துட்டு எப்படி போனால் உங்களால் போக முடியும், இவ்வளோ சாப்பிட்டுட்டு உங்கள் உடம்போட. அப்போ கணேஷனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து சந்திர பகவானை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ அழகாக பிரகாசமாக இந்த மாதிரி இருக்கிறனால தானே நீங்கள் என்னை பார்த்து இப்படி நீங்கள் சொன்னீங்க, உங்களோட இந்த பிரகாசமான இந்த ஒளியை நான் உங்கள்கிட்டருந்து பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இனிமேல் வந்துட்டு ஒளியே இருக்காது, நீங்கள் எப்பவுமே இருட்டாக தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு. இப்போ சந்திர பகவான் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு உடைஞ்சு போய் தான் பண்ணது என்ன எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, கணேஷா என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, உங்களை இந்த மாதிரி உருவக்கேலி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனமுருகி அழுகிறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற தேவர்கள் எல்லாருமே வந்து கணேஷா அவர் வந்துட்டு மன்னிச்சிடு, அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கணேஷர் சொல்கிறாரு, நான் கொடுத்த சாபத்துக்கு விமோச்சனமே கிடையாது, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ விநாயகர்கிட்ட வந்துட்டு சிவபெருமான் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எப்பயும் வளர்ந்து தேய்பிரையை அடைவீங்க, வளர அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லுவாங்க, இதே நீங்கள் வந்துட்டு ஒளி இல்லாமல் இருளாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தை அமாவாசைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுக்குறாரு. நீங்கள் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களோட இந்த 3ஆம் பேரையே என் தலையில் எப்பயும் இருக்குன்னு சொன்னார். இதுலேருந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தங்க நான் உன்னை விட பெருசு அப்படின்றத வந்துட்டு என்றைக்குமே நம்ம வந்துட்டு நினைக்கவே கூடாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஒல்லியாக இருக்கோமா இல்லை குண்டாக இருக்கோமா, அடுத்தவங்க வந்துட்டு ஒல்லியாக இருக்காங்களா குண்டாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு, குட்டையாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு என்றைக்குமே அதை வந்துட்டு அவங்களோட உருவத்தை வச்சு நீங்கள் என்றைக்குமே கிண்டல் பண்ணவே கூடாது. அப்படி கிண்டல் பண்ணும்போது ஒரே ஒரு செகண்ட் நினச்சி பாருங்கள், அதே வார்த்தைகளை நமக்கு அதை திருப்பி சொன்னால் எவ்வளோ வலிக்கும்னு. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்கள என்றைக்குமே இந்த மாதிரி உங்களுக்கு கிண்டல் பண்ணணும்னு தோணாது, மேலே கீழே அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு நிறைய கதைகள் தெரியும் அப்படின்னாலும் என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களோட ஸ்டோரியை என்னோடய வீடியோவில் போடுறேன்.